ஹே நான் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்ஃபர்மேஷனேட்டிவாக இருக்கும் அண்ட் ஒரு சேடாகவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து இருக்குங்க. ஸோ என்னால் முடிஞ்சளவு வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக வந்து இந்த வீடியோ கொண்டு போய் பார்ப்பேன். ஸோ அந்த சேடான விஷயம் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 3 months 4 months வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 1,86,000 சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட்டாக இருந்துச்சு. இப்போ நம்ம கரண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 1,82,000 வந்து பார்த்தீங்க 1,82,000 வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு உங்களுக்கு இருக்குது. இது 4,000 பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனல் வந்து அன்சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டாங்க. 4,000 பேர் வந்து அன்சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலில் பண்ண அளவு நான் என்ன மாதிரியான கண்டென்ட் போட்டேன், எதுக்கு எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ட்ராப் ஆகிடுச்சு, இதெல்லாமே இந்த வீடியோவில் வந்து நான் பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி எப்படின்னா ரெண்டு விஷயம் வந்து நான் சொல்லியிருந்தேன். இப்போதைக்கு நான் கரண்ட் சுச்சுவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் அளவுக்கு கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது, ரைடும் போக முடியாது. ஏன்னா நம்ம ப்ளூபி வந்து பார்த்தீங்க அப்படின்னா டயர் சரியில்லை, பஞ்சர் ஆகிடுச்சு. ரெட்புல் வந்து பார்த்தீங்கன்னா செயின் ப்ராப்ளமாக இருக்குது. அண்ட் ஜார்விஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட்பேக் ப்ராப்ளமாக இருக்குது. ஒரு சைக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து ஒரு சுச்சுவேஷனில் கரண்ட்டாக இருக்குது. இது ஒரு அப்டேட் இருக்குங்களா. செகண்ட் அப்டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா போட முடியாதுன்னு சொன்னீங்களா. ஏன் வந்து போட முடியாது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டியூஷன் நான் ஸ்கூல் போகணும், டியூஷன் போகணும், அதனால தான் வீடியோஸ் வந்து போடணும். நான் இந்த வீடியோஸ் வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோ தான் ஷெட்யூல் பண்ணியாச்சு மீன்ஸ் இப்போ யூடியூப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஷார்ட்ஸ் போகிறீங்க அப்படின்னா ஷார்ட்ஸில் வீடியோ எப்படியாச்சும் போகிறீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் இன்றைக்கி வந்து இந்த வீடியோ எடுத்து நான் போடுறேன் அப்படின்னா நான் நாளைக்கு போடலாம். எப்போ நான் ஒரு வருஷம் கழிச்சு கூட நல்லா இந்த வீடியோ பண்ணி போட முடியும். ஷெட்யூல் பண்ணி வச்சா எப்போ வேணால் போடலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு டைப் பண்ணி ஷார்ட்ஸ்க்கு எல்லாம் வீடியோஸ் பண்ணி இப்போ இருக்கிற கரண்ட்டாக இப்போ நான் பண்ணியிருக்கேன், ஷெட்யூல் பண்ணியிருக்கேன். May 20 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ ஃபுல்லாகவே சொன்னால் ஷெட்யூலில் தான் இருக்கும். நீங்கள் பார்த்துருக்க எல்லா வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஷெட்யூலில் என்னன்னு தான் போஸ்ட் பண்ணுறேன். எந்த வீடியோ வந்து கரண்ட்டாக எடுக்கிற எந்த வீடியோ தான் போஸ்ட்டே பண்ண கிடையாது. கேம் ஆகட்டும் இல்லை சின்ன முன்னாடி போன ரைடு வீடியோஸ் எல்லாமே இப்போலாம் நீங்கள் வந்து பார்த்துட்டு இருப்பீங்க. இப்போ கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா எந்த வீடியோவுமே வந்து கரண்ட்டாக எடுக்கிறது கிடையாது. ஒட்டேரி பாட ரைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் எடுத்த ரைடு இந்த வீடியோ. அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் போட்டேன், வியூஸ் ரொம்ப ட்ராப் ஆச்சு, காப்பி ரைட் வந்துச்சு. அப்படியே நான் டெலிட் பண்ணிட்டேன். அந்த எபிசோட் ஃபுல்லாகவே டெலிட் பண்ணிட்டேன். திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா போட்டேன் ஒரு கொஞ்சம் ஒரு 50 வியூஸ் அந்த மாதிரி கொஞ்சம் போடு, அதெல்லாம் சைடாக இருக்கட்டும். அண்ட் வீரோ சூரன் அப்டேட் நம்மளோட ஷார்ட் ஃபிலிமுக்கு என்னடா வச்சுட்டு நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். அந்த டவுட் வந்து இந்த வீடியோவில் வந்து கிளியர் பண்ண போகிறேன். நம்ம ஷார்ட் ஃபிலிம் இருக்கிறதா சொல்லி வந்துட்டுனா ஒரு வருஷம் பக்கம் ஆக போகுது. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷார்ட் ஃபிலிமுக்கான எந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா தந்துருக்கேன். டீசர் ரிலீஸ் ஆகிடுச்சு, ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிடுச்சு, ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர், செகண்ட் லுக் போஸ்டர், டைட்டில் 5 ரிலீஸ் ஆகிடுச்சு. இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா படம் எப்போ வரும்ன்ற டேட் நான் சொல்ல. எனக்குமே வந்து பார்த்தீங்கன்னா படம் வருமா வராதான்ற ஒரு டவுட்டு எனக்குள்ளே இருக்குது. படம் பற்றி எனக்கு இந்த வருஷத்துக்குள்ளே போட்டுன்ற ஒரு ஆசையும் இருக்குது. அதுக்கான ஸ்டெப்பும் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்குது. ஸோ மேபி இந்த வருஷத்துக்குள்ளே படமும் வர வாய்ப்பு இருக்குது. ஐம் நாட் ஷூர், பட் இந்த வருஷத்துக்குள்ளே வர வாய்ப்பு இருக்குது. ஒரு 50% வந்து ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ படம் வந்தோடனே வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் அப்டேட் தான் நான் சொல்லிடலாம். நெக்ஸ்ட் அப்டேட் நான் இப்போயே நான் சூஸ் பண்ணி வச்சுட்டேன் எந்த மாதிரியான அப்டேட்டு அப்படின்ட்டு. அதை பற்றி என்ன இன்ஸ்டாகிராமில் இப்போ ஸ்டோரி போட்டிருந்தேன். இப்போ மணி வந்து பார்த்தா கரெக்டாக 9 o'clock ஆகுது. அதில் 9 o'clock ஆகுது. நான் ஒரு 8:30 8:45 நான் ஒரு ஸ்டோரி வந்து தான் போட்டிருப்பேன். நாளைக்கு வந்து பார்த்தா ஒரு வீடியோ வரும் அப்படின்ட்டு. அதுதான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணிட்டுருக்கேன். நான் இன்றைக்கி நைட்டே வந்து பார்த்தா ஷூட் பண்ணி நான் இன்றைக்கே ஷெட்யூல் பண்ணிவிட்டு நான் நாளைக்கு போட்டுருவேன். நான் சொன்னேன் ஷெட்யூல் பண்ணிச்சுருவேன்ட்டு. நாளைக்கு காலைல 10 மணிக்கு வந்து பார்த்தா இந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க. நாளைக்கு காலையில் இதே 10 மணிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஷார்ட்ஸ் வந்து நம்ம சேனலில் வந்து தான் ரிலீஸ் ஆகிருக்கும். அது எதை மீன் பண்ணி எனக்கு இந்த வரைக்குமே தெரியாது. ஏன்னா ஃபுல் வீடியோ வந்து தான் ஷெட்யூலில் பண்ணி வச்சேன். எனக்கு எந்த ஐடியாவுமே இருக்காது. நான் மறந்துடுவேன். உண்மையாக சொன்னால் ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி வந்து தான் எல்லா வீடியோ வந்து தான் ஷெட்யூல் பண்ணி வச்சுருந்தேன். ஷெட்யூல் பண்ணிட்டு வர வீடியோஸ் எல்லாமே வந்து பண்ணால் பார்க்குறீங்க. நான் சில வீடியோஸ் எல்லாம் ஒரு நாளைக்கு ஒரு டைமில் வந்து தான் 3 வீடியோஸ் போட்டு விட்ருவேன். அது எல்லாமே கரண்ட்டாக நம்ம என்னென்ன போஸ்ட்டு போடுறோமோ அதெல்லாமே எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோஸாக வந்து தான் போட்டு விட்ருவேன். நம்ம இன்ஸ்டா நம்ம என்ன போஸ்ட்டு பார்க்குறீங்க, ரீல்ஸ் பார்க்குறீங்க, அதிலே ஒரு 75% 85% பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் பார்ப்பீங்க. இன்ஸ்டாகிராமில் அட்ராக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு யூடியூப்பில் இருக்கிற கேட்டிங்கன்னா சுத்தமாக இல்லை. இன்ஸ்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரி போட்டால் அப்படின்னா ஒரு 7.5K பக்கம் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அப்படின்னா ஒரு 5 பேர் கூட இப்போ என் ஸ்டோரி வந்து தான் பார்க்க மாட்டேங்கிறாங்க. அந்த இதுக்கு இன்ஸ்டாகிராம் இது பார்த்தா அவ்வளோ சப்போர்ட்டாக பிலோவாக இருக்குது. அதையும் வந்து பார்த்தா நான் கூடிய சீக்கிரம் வந்து தான் கெயின் பண்ணிடணும். ஸோ நான் போகிற ரீல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கணும், அதே சமயத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்.
அதே மாதிரி தான் நான் வந்து இப்போதைக்கு நான் போடுறேன்னா கேட்டால் கண்டிப்பாக இல்லை. சைக்கிள் போகிறத ஒரு ஷார்ட் வேணால் நான் போஸ்ட்டில் ரீல்ஸ் ஆன் பண்ணால் போடுவேனே தவிர இன்ஸ்டாகிராமுக்குன்னு டைம் ஒதுக்குனா கிடையாது, யூடியூப்னு டைம் ஒதுக்குனா கிடையாது. ஒரு 2 வருஷம் நம்ம ஆரம்பித்த யூடியூப் சேனல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.86 லேக்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 4000 சப்ஸ்கிரைபர்ஸ் குறைஞ்சிச்சு அப்படின்னா 4000 சப்ஸ்கிரைபர்ஸ் எப்படி குறைஞ்சி நான் வந்து பார்க்குறேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மே மந்த்தோட இப்போ யூடியூப் சேனல் வந்து பார்த்திங்கன்னா வியூஸ் போடா இல்லைன்னு பார்த்துட்டு வேறு பிளான் வச்சுருக்கேன். அதெல்லாம் அப்கமிங் வர வீடியோஸ் நீங்கள் வந்து பார்ப்பீங்க. அண்ட் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா நான் போகிற வீடியோஸ்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸாக வந்து பார்த்திங்கன்னா வரும். ஓகேங்களா? ஸோ நோட்டிஃபிகேஷன் மோஸ்ட்லி யாருமே போக மாட்டேங்குது. போனாலுமே நீங்கள் அவ்வளோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க மாட்டேங்க. ஸோ நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபை ஆகும். அப்போ நீங்கள் பார்ப்பீங்க, ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா பார்ப்பீங்க. ஸோ அண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோடய மோஜோட ஐடி வந்து பார்த்திங்க அப்படின்னா பாஸ்வேர்டு வந்து மறந்தேன். அது ரியலாக இருக்கிற கில்ட்டியாக இருக்குது. ஒரு 55 ஃபாலோவர்ஸ் 56 ஃபாலோவர்ஸ் தாங்க இருக்கும். பட் இருந்தாலும் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ வியூஸ் அண்ட் லைக்ஸ் எல்லாமே இருந்தால் போகிற ஒரு வியூஸ் அண்ட் லைக்ஸுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓன் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெண்ட் பண்ணி போட்டுருந்தாங்க இந்த வியூஸ் அண்ட் லைக்ஸ் எல்லாம் போகிறதுக்கான ரீசன். பட் இப்போ அந்த மோஜோட ஐடி எனக்கு பாஸ்வேர்டு மறந்துச்சு. பாஸ்வேர்டு ஞாபகம் வந்து நான் ஒரு போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருந்தேன். நிறைய பேர் டிஎம் வந்து பண்ணியிருந்தீங்க. பட் என்னால் பாஸ்வேர்டு வந்து தெரியல. ஸோ அது ஒரு சைடாக இருக்குது, மூவி ஒரு சைடாக இருக்குது, யூடியூப் சேனலு அண்ட் அதர் இந்த யூடியூப் இன்ஸ்டாகிராம் தவிர இன்னும் 3 to 4 சோஷியல் மீடியாஸ்லாம் நம்ம டிபெண்ட் பண்ணியிருக்கோம். த்ரெட்ஸில் இருக்கும், மோஜில் இருக்கும், இன்ஸ்டா, யூடியூப்பு, டெலகிராமு, டிஸ்கோடு, இந்த மாதிரி இன்னும் சின்ன சோஷியல் மீடியாஸ்லாம் நம்ம டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். சோர்ஸ்னா அப்படின்னா நம்மளோட இன்ட்ராக்ஷன் நிறையா பேர் கொண்டு பண்ணால் இதாகும். அதுதான் என்னோட மெயினாக சோர்ஸு. அது வந்து பார்த்திங்க அப்படின்னா டைம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ போக்கிமான் கார்ட்ஸ்னு புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா சேர்க்க ஆரம்பிச்சிருக்கேன். ஃபுல்லாக ரெயின்போ கார்டு, கோல்டு, நார்மலு, கட்டாக வந்து தான் சேர்க்க ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ இது ஒரு பக்கம் இருக்குது, எல்லாமே ஒரு பக்கமாக சுற்றி இருக்குது. ஸோ அதை சொல்கிறப்ப தான் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா போடுறேன். உங்களால் முடிஞ்சளவு வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்கள், லைக்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு வீடியோஸும் வந்து பார்த்தா நோட்டிஃபிகேஷன் தான் மறக்க மாட்டோம். ஸோ அவ்வளோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். உங்கள் சேனலுக்கு சப்போர்ட் சொன்னீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ டாடா பை பை, see you guys. Bye.